ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 10th ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக்கில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இயல் 3ல் முதலாவதாக என்ன பாடம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து போற்றுதும். இந்த இயல் முழுக்கவுமே விருந்தினருக்கு விருந்து நம்ம கொடுக்குற அந்த விதத்தை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் தமிழர்களோட விருந்தின் அந்த புதுமையை பற்றியும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். முளித்தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ண சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவரு உடனான பகிர்ந்துள்ளல். சிறு வயதுல மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டில தான் தொடங்குது தமிழரோட விருந்து போற்றுதல். அப்போ தமிழர் மரபுல உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் தான் விருந்தாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். தன்னோட வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுறதுக்கு பேர் தான் விருந்தோம்பல். அப்போ விருந்தினர் என்ற உறவினர் அப்படின்னு இந்த காலத்துல சொல்றாங்க. ஆனா உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்து கொடுக்கறது தான் விருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுல விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். அற உணர்வும் தமிழருடைய மரபும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். திருவள்ளுவர் இல்லறவியல்ல விருந்தோம்பல் அதை வலியுறுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தையே அவர் எழுதியிருக்காரு. இல்லறம் புரிந்து விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குலையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்ற ஒரு திருக்குறளை அவர் சொல்லியிருப்பாரு. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்கணும் அப்படின்றத. இதை தான் விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையா கொள்ளணும். இதை தான் சிலப்பதிகாரம் ஒரு பாடல சொல்லுது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர் கோடலும் இழந்த எண்ணெய். அதுல சிலப்பதிகாரம் சொல்லுது. அதுல என்ன பொருளை சொல்றாங்க அப்படின்னா, கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி தான் வருந்துட்டுதா இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதன் மூலமா விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழோட மரபு அப்படின்றத இளங்கோவடிகள் நம்மளுக்கு உணர்த்துறாரு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ன நூல்? சிலப்பதிகாரம். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதா கம்பர் குறிப்பிட்டிருக்காரு கம்பராமாயணத்துல. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்யறாங்க. ஈகைனா கொடுத்து உதவுறது. அடுத்ததா கலிங்கத்து பரணியிலும் ஜெயம் கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பற்றி ஊமையாக்கியிருக்காரு கலிங்கத்து பரணியில. இதுல கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதா கம்பர் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? அதுக்கான பாடல் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் மன்றி விளைவன யாவையே. இது கம்பராமாயணம். கலிங்கத்து பரணியில ஜெயம் கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பத்தி ஊமையாக்கியிருக்காரு இல்லையா? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இதுதான் அதற்கான பாடல். கம்பராமாயணத்துல ஒரு பாடலும் கலிங்கத்து பரணியில ஒரு பாடலும் கொடுத்திருக்காங்க. இரண்டுமே மிக மிக முக்கியமானது. இந்த கருத்தை கொடுத்து எந்த பாடல்ல எந்த நூலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்து தனித்து உண்ணார். தனித்து உண்ண மாட்டாங்க. என்னன்னா, தனித்து உண்ணாமை என்பது தமிழருடைய விருந்தோம்பல் பண்போட ஒரு சிறந்த அடிப்படை. தனித்து உண்ணாம இருக்கிறது. அமிர்தமே கிடைச்சாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுத்து உண்ணுவாங்க. அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது. இதுதான் புறநானூறுல ஒரு பாடல். உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படின்னா, கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அடுத்து அள்ளில் ஆயினும். அள்ளில்னா இரவு. விருந்தோம்பல் என்பது பெண்களோட சிறந்த பண்புகள்ல ஒன்று. அப்போ நடு இரவுல விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. இதுதான் நற்றினில ஒரு பாடல் குறிப்பிடுது. என்னன்னா, அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் சொல்லிட்டு நற்றினில ஒரு பாடல் சொல்லுது. இது போன தேர்வுல கேட்டிருந்தாங்க. இந்த பாடலை கொடுத்து இது என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை தான் குறிப்பிடுது. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம். என்ன கருத்துனா, நடுஇரவுல விருந்தினர் வந்தாலும் கூட மகிழ்ந்து வரவேற்று உணவிடுவாங்க அப்படின்றத. இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மைனா வறுமை. அப்ப இன்மையிலும் கூட
விருந்தோம்பல் செஞ்சுருக்காங்க. என்னன்னா, வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் கூட எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம்மளுடைய முன்னோர்கள். தானியம் எதுவுமே இல்லாத நிலையிலும் கூட விதைக்காக வச்சிருந்த நெல்லை கூட உரல்ல இட்டு குத்தி எடுத்து நெல் எடுத்து அவங்க உணவு இட்டு கொடுத்துருக்காங்க. இதைதான் புறநானூரில் ஒரு பாடல் குறிப்பிடுது. என்னன்னா, குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒரு பாடல் குறிப்பிடுது. அப்போ அடுத்ததா புறநானூறு ஒரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நேத்து வந்து விருந்தினரை பேணுவதற்காக பொருள் தேவைப்பட்டனால இரும்பினாலான பழைய வாழை பணயம் வைத்தான் தலைவன். அப்ப இன்றும் விருந்தினர் வந்திருக்காரு, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்றதுதான் புறநானூர்ல ஒரு பாடல் சொல்லுது. என்னன்னா, நிறனை வந்த விருந்தினருக்கு மற்றத்தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒரு பாடல் சொல்லுது. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரோட தானியம் கிடையாது. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுது. இளையான்குடி மாரநாயர் அவர் வந்து சிவனடியாருக்கு விருந்தளித்ததை வந்து சொல்ற நூல் என்னன்னா பெரிய புராணம். அடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர்கள் பானவர்களை வரவேற்று குழல் மீனும் கறியும் பிறவும் கொடுத்தாங்க அப்படின்றது சொல்ற நூல் சிறுபானாற்றுப்படை. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற நூல் என்ன சிறுபானாற்றுப்படை தெரிவிக்குது. அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை அவங்க திரும்பி செல்லும் போது அவங்கள பிரிய மனமின்றி வருந்தினாங்க. மேலும் வழி அனுப்பும் பொழுது அவங்க செல்லவிருந்த அந்த 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று அவங்கள வழி அனுப்புனாங்களாம். இதுதான் வந்து புறநானூற்றுப்படை தெரிவிக்குது. காலின் 7 அடி பின் சென்று, காலின் 7 அடி பின் சென்றுன்னு புறநானூற்றுப்படையில தெரிவிக்குது. 7 அடி பின் சென்ற செய்தியை கூறும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா புறநானூற்றுப்படை. அடுத்ததான், இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு சொல்லிட்டு அம்சப்பிரியா அவங்களுடைய ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அடுத்து, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்துல பலரும் நுழையும் அளவிற்கு ஒரு பெரிய வாயில இரவு மூடுறதுக்கு முன்னாடி, கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவை அடைப்பாங்களாம். இதை வந்து குறுந்தொகையில ஒரு பாடல் தெரிவிக்குது. பலர் புகழ் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ, வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தெரிவிக்குது குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தன்ல ஔவையார் பாடியிருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்ற நூல் என்னன்னா கொன்றை வேந்தன், ஆசிரியர் ஔவையார். இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பாடிய ஒரு தனிப்பாடல்ல, வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விரிந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பாடல்ல ஔவையார் தெரிவிச்சிருக்காங்க. இதனால அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடியுது. அப்போ உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியவராயினும் விருந்தினர்களை போற்றி வந்தாங்க இல்லையா. கால மாற்றத்துல புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்கு அழைத்து உணவிடுவது குறைஞ்சிருச்சு. அப்ப விருந்து புறப்பது குறைஞ்சதா சத்திரங்கள் பெருகிடுச்சு. அப்ப நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆட்சி காலத்துல மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டது. யாருடைய காலங்களில் சத்திரங்கள் கட்டப்பட்டது? நாயக்கர்கள், மராத்தியர்கள். அப்போ புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிஞ்சவங்களை மட்டும் விருந்தினராக ஏற்றாங்க. படிப்படியாக உற்றார் உணவினர்கள், நண்பர்கள் இவங்களை தான் விருந்தினராக போற்றும் நிலைக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து விருந்தினர் அப்படின்னாலே உறவினர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. விருந்தோம்பல் இன்றும் அப்படின்ற கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் ஒரு திண்ணையும் அவங்க தலை வைத்து படுக்க திண்டும் அமைச்சு கட்டினாங்க. இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டும் பழக்கம் இல்லை. அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் கிடையாது. இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரக்கூடிய புதியவங்களை அழைத்து அன்போடு விருந்தளிக்கிறது ஒரு சில இடங்களில் காண முடியுது. அப்போ திருமணத்தை உறுதி செய்கிறது, திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகவிழா போன்ற விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து அவங்க மகிழ்ந்தாங்க. அப்போ அந்த இல்ல விழா நாட்கள்ல அந்த பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்க. காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு மாறிடுச்சு. வீட்டில் நடைபெற்றது திருமண மகள் அந்த மாதிரி இடங்களுக்கு மாறிடுச்சு. அவள் பண்பாடு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்கள் வரவேற்பது, முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்புறது, அந்த மாதிரி திருமண ஏற்பாட்டாளர்கள் அவங்களே பண்ணிடுறாங்க. அப்போ பண்டைய தமிழ் இல்லங்களில் உள்ளங்களும் விருந்தோம்பல் பண்பும்
செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களும் மேற்கூறிய முறையில் பின்பற்றப்படுது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். இதில் வந்து விருந்தோம்பல் அதை பற்றின சிறப்பு இப்போ இந்த காலத்தில் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம்மளுடைய மரபு. அப்போது நம்ம மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அறிந்திருந்தாங்க. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிஞ்சிருந்தாங்க. உண்பவரோட இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வைக்கணும். ஏன்னா வலது கையால் உணவு உண்ணும் பழக்கம் உடையவங்க நாம. அப்போ இலையில இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான சிறிய அளவு உணவுகளும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான பெரிய அளவு உணவுகளும் வைக்கணும். அப்போது நடுவில் சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவாங்க. உண்பவர் மனமருந்து அவங்க விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை அவங்க பரிமாறுவாங்கன்னு சொல்லிட்டு வாழை இலை விருந்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்கா, அங்கே வாழை இலை விருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எத்திசையும் புகழ் மணக்க. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வர்றாங்க. வருஷம் தமிழர்களோட பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில விருந்து வைக்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான விருந்துகள் வைக்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கிறாங்க. தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் அவங்க அமெரிக்காவின் மினசோட்டா அப்படின்ற தமிழ் சங்கம் நடத்தி வராங்க. இதில் பாருங்கள், இதோட விருந்து போடுறது அப்படின்ற பாடத்தை முடிச்சிருக்கோம். இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். அடுத்ததான் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் தெரிவிச்சிருக்காரு. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினர் வரவேற்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் மோப்பக்குழையை மணிச்சு அமிர்த குரலை தெரிவிச்சிருக்காரு. கல்வி செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறதா கம்பர் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கான பாடல் வந்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவிய கம்பராமாயணம் பாடல். கலிங்கத்து பரணியில் ஜெயம் கொண்டார். விருந்தினருக்கு உணவிடும் முகமலர்ச்சியை ஊமையாக்கியிருக்காங்க. இதை விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலர் போல கலிங்கத்து பரணி. அடுத்து உண்டாலம்மை இவ்வுலகம், அது வந்து கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுது என்னன்னா தனித்து உண்ணாமையை சொல்லியிருக்காங்க. அடுத்து நற்றினை அல்லிலாயினும் விருந்துவரின் உவைக்கும், அதாவது நடுஇரவாயினும் நாங்கள் வந்து உணவளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலின் 7 அடி பின் சென்று அப்படின்றது வந்து புறநாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறி கொடுத்தது வந்து திருப்பானாற்றுப்படை. அடுத்து அந்த இரும்பு யாழ் அதெல்லாம் வந்து பணயம் வைத்து உணவளித்த செய்தி வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து விதைத்து வந்த விதையை வந்து எடுத்து உணவிட்டது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவிடுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா திணையை வந்து உரலையிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளிச்சதை அதுலேயும் புறநானூறில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததான் யாரேனும் இருக்கீங்களா உணவு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் கதவடைக்கணும் அப்படின்றதுக்காக குறுந்தொகையில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. பலர்புகழ் வாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் ஒளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். மறந்தே ஆயினும் விருந்தோடு உணவுன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள். இதோட அந்த பாடம் முடிந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். பாடல் வரிகள் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, பாரதிதாசன் அவர் ஒரு பாடல் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதோட விருந்து போற்றதும் பாடம் முடிந்தது. அடுத்ததா காசி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதி வீரராம பாண்டியன். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்த்துடலாம். இந்த பாடமும் வந்து விருந்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் தான் காசி காண்டம். காசி நகரத்தோட பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். இந்த நூல் வந்து துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறு வாழ்வியல் அடையும் தன்மைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பாடுறதா அமைஞ்சிருக்கு. இல்லொழுக்கங்களுக்குரிய பகுதி அப்படின்றதுல 17வது பாடலை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் யாரு? அதிவீரராம பாண்டியன். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் அதிவீரராம பாண்டியன். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவரோட மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படுற நருந்தொகை. வெற்றி வேர்க்கை நூலுக்கு இன்னொரு பேர் தான் நருந்தொகை. அப்போது அது வந்து சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்குது. சீவலமாறன் என்கிற பட்டப்பேரும் இவருக்கு இருக்கு. அதிவீரராம பாண்டியன் அவருடைய பட்டப்பேர் தான் என்னது? சீவலமாறன். இவர் இயற்றிய மற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவி அந்தாதி, கூர்ம புராணம். நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவி அந்தாதி. இதெல்லாம் வந்து அதிவீரராம பாண்டியன் அவருடைய இதர பல நூல்கள்.
ஓகே, இப்போ பாடலை பார்க்கலாம். விருந்தோம்பல் முறைகள் வேறு வேற இருந்தாலும் எல்லா சமூகங்களையும் இந்த பண்பாடு போற்றப்படுது இல்லையா? அப்போ விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்களும் பேசுது. அப்போ விருந்தினரின் மனம் மகிழக்கூடிய முறையில் விருந்தோம்பல் வேண்டும் அல்லவா? அத்தகைய பாடல் ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களை எப்படி வரவேற்கணும், எப்படி அவங்கள உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். விருந்தினனாக ஒருவன் வந்து அதாவது விருந்தினராக ஒருத்தன் வந்தால் அப்படின்னா, எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல், முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல், வீட்டிற்கு வருக என வரவேற்றல். அதாவது திருந்துற நோக்கல்னா பார்க்கறது. அப்போ முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், போமெனில் பின் செல்வதாதல் அப்படின்னா அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், பரிந்து நன்முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஒன்பான 9 என்னன்னா அவரிடம் மகிழ்ச்சியாக புகழ்ந்து முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 தான் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விருந்தினராக ஒருவன் வந்தா என்ன பண்றாங்கன்னா அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையா பேசி முகமலர்ச்சியோடு அவரை நோக்கி வீட்டிற்குள் வருக அப்படின்னு வரவேற்று அவங்க எதிரில் நின்று அவங்க மனம் மகிழும்படி பேசி அவங்க அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவங்க விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின் சென்று அவங்க புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்பணும். இது 9 தான் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் சொல்லிட்டு இந்த காசி காண்டத்தில் கொடுத்துருக்காங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லிட்டு இல்லொழுக்கம் அதில் கொடுத்துருக்காங்க. இது அந்த பாடத்துக்கான பொருள். அப்போ 9 ஒழுக்கங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க, எப்படி அவங்கள வரவேற்கணும், உபசரிக்கணும் அப்படின்றத பற்றி. அப்போது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 9. இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, அருகுரை அப்படின்னா அருகில், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், அருகுரன அருகில். இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்தோம். 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம். ஓகே, அடுத்து இலக்கண குறிவை பார்க்கலாம். நன்மொழி அப்படின்னா பண்பு தொகை, நன்மை அப்படின்னு பிரியும், அப்போ பண்பு தொகை. அடுத்து வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் எல்லாமே தொழிற்பெயர்கள் தான். இது பாருங்க, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும், முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காசிகாண்டம் இந்த நூலுடைய நூல்வெளி பார்த்துருக்கோம். இந்த பாடலுக்கான என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, எத்தனை பண்புகள் கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். இதோட இந்த காசிகாண்டம் அப்படின்ற நூல் முடிந்தது. காசி நகரத்தோட பெருமையை கூறுறது தான் காசிகாண்டம். முத்துக்குளிக்க கொற்கையின் அரசர் வீரராம பாண்டியன், வெற்றி வேர்க்கை அவருடைய இன்னொரு நூல், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நருந்தொகை. இவர் எழுதிய வேறு நூல்கள் நைடதம், லிங்கபுராணம், கூர்மபுராணம், வாயு சமீத, திருக்கரவி அந்தாதி. இவருக்கு சீவலமாறன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஓகே, அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மலைப்படுகடம். இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெரும் கௌஷிகனார். பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம். 10 பாட்டு நூலில் ஒன்று தான் மலைப்படுகடம். இதை கூத்தராற்றுப்படைன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இதோட அடிகள் பார்த்தீங்கன்னா 583 அடிகள். மலையை யானையாக உருவகம் செஞ்சு அந்த மலையில் எழக்கூடிய பல வகை ஓசைகளை அதன் மதம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுனால இதை மலைப்படுகடான்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டோட தலைவராக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌஷகனார் பாடியதான் அந்த மலைப்படுகடம். அப்போ மலைப்படுகடம் இதோட பாட்டுடைய தலைவன் யாரு? நன்னன். ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌஷகனார். இதான் இவர் ஏற்றினோல் மலைப்படுகடம். இதற்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. 583 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஆற்றுப்படுத்துதல்னா என்ன? ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளல் நாடி எதிர்வரும்
கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளல்கிட்ட சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்றதுதான் ஆற்றுப்படை. அவங்கள ஆற்றுப்படுத்துது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டும் இல்லாமல் கலைகளிலும் சிறந்து விளங்கினாங்க. அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊரூரா சென்று தன்னோட கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்விச்சாங்க. அவங்களுக்கு மன்னர்களும் வள்ளர்களும் விருந்தோம்பியும் பரிசளிச்சும் போற்றுனாங்க. அந்த வகையான ஒரு விருந்தோம்பிய தன்மையை பற்றி தான் இந்த பாடல் குறிப்பிடுது. பார்க்கலாம். இது வந்து திணைச்சோற்று விருந்து. பாடல். அன்றவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்பொடும் மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி. சேர்ந்த செயலை செப்பம் போகி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற அந்த கூத்தர் பரிசில் பெறும்போது கூத்தரக்கானவர்கள்ட்ட அந்த வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்கள்ட்ட தங்கி உணவு பெறுவதற்காக வழிபடுத்துறது தான் இந்த பாடலுக்கான பொருளே. இதில் என்ன சொல்றாங்கன்னா, பகல்ல இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கு களை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவன் வளம்படு நோன்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே. என்ன சொல்றாங்கன்னா, சிவந்த பூக்களை கொண்ட அந்த அசோக மலர்களை உடைய பொருத்தமான பாதையில நீங்க போங்க. அப்போ அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் அந்த கடின பாதையில சென்று மலை சரிவில் உள்ள சிற்றூரை நீங்க அடைங்க. அங்கு உள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனிடம் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அந்த நன்னன்ட்ட கூத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நும்மியல் போல நில்லாது புக்கு. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் நுழைவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள். கிளவிர் போல கேளாது கெளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நேக்கன் வேவையோடு குருவுக்கன் இரடி பொம்மல் பெருகுவேர். என்ன சொல்றாங்கன்னா, உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களை துன்பம் தீர இனிய சொற்கள் அவங்க பேசுவாங்க. அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தை பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பகல்ல இளைப்பாரி செல்லுங்க, இரவுல சேர்ந்து தங்குங்க, எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்க, சிவந்த பூக்கள் கொண்ட அந்த அசோக மரத்தை உடைய பொருத்தமான பாதையில நீங்க போங்க, அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் அந்த கடின பாதையில சென்று மலைச்செருவில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூரை நீங்க அடையுங்க. அங்குள்ளவர்கள்ட்ட பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னன்ட்ட கூத்தர்கள் அப்படின்னு சொல்லி நன்னனின் கூத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதன் பிறகு அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீடு மாதிரி நீங்க உள்ள போங்க. அங்க உறவினர் போலவே அவர்கள் உங்களோட பழகுவாங்க. நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்கள் அவங்க பேசுவாங்க. அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தையும் பொரியலையும் திணை சோற்றையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அந்த பாடலுக்கான பொருள். அதான் ஒரு பாணர் இன்னொரு பாணரை ஆற்றுப்படுத்துவது, அவங்களுக்கு வழிகாட்டுறது. இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, அசையி அப்படின்னா இளைப்பாரி, இளைப்பாரி செல்லுங்கள் அசையி. கடும்புனா சுற்றம், கடும்பு சுற்றம். ஆரினா அருமை, வைரியம் கூத்தர். இரடினா திணை, இரடி திணை, இரடி பொம்மல்னா திணை சோறு. அப்போ இரடினா திணை, பொம்மல்னா சோறு. அல்கினா தங்கி, நரலும்னா ஒலிக்கும். படுகர் பள்ளம், வேவைனா வெந்தது. அசையி இளைப்பாரி, கடும்பு சுற்றம், ஆரி அருமை, வைரியம் கூத்தர், இரடி திணை, அல்கி தங்கி, நரலும்னா ஒலிக்கும், படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு. இதுதான் இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும். இலக்கண குறி பாருங்க. அசையி கெளி அப்படின்றது வந்து சொல்லிசை அளபடிகள். அசையி கெளி அப்படின்றது சொல்லிசை அளபடிகள். இப்போ இந்த பாடலை பார்த்துட்டோம். இந்த பாடலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஆற்றுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். அப்போ நூல்வெளி பார்த்துட்டோம். ஓகே, இதோட பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்ததான் பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.